ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமாராஜா. வாங்க நீங்கள் உலகம் சுற்றலாம் வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த யூடியூப் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நைனாசாம் அப்படிங்கிற இடத்துல வந்து யாக் டூரு, ஷிப்யார்டு, மற்றபடி அங்கே ஈட்டரி இது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எனக்கும் வந்து ஒரு சந்தோஷம், புது இடத்த பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவும் வந்து சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இது வந்து நம்ம இப்போ இருக்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா டொட்டிங்ஹாம் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஏன்சியன்ட் டைம் பேலஸ்ன்னு சொல்லலாம். இந்த பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடம் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் தள்ளி. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் மட்டும் கிடையாது. இந்த இடத்துல வந்து எப்படின்னா கிங்கு குயினோட காட்ஸ் வந்து இன்றைக்கும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு யார் ஃபண்டிங் பண்ணுறாங்க, இது யார் மெயின்டைன் பண்ணுறா, அதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பு தான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிற முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம காட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். Diagonalsning, utgå. Ja, där. Och lösning. Framåt. Marsch! ஆமாங்க, இவங்க தான் பேலஸோட காட்ஸு. ஆனால் வந்து இவங்க பேலஸோட காட்ஸாக இருந்தாலும் இதை வந்து இப்போ ஸ்வீடிஷ் ஆர்மி தான் இதை பார்த்துருக்காங்க. இவங்களை ராயல் காட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் 2 இது இருக்குது. அதாவது ஸ்வீடிஷ் கேல்வரி அண்ட் இன்ஃபேண்ட்ரி காட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி அப்படின்னு கேட்டால் மழை, வெயில், பனி, குளிர் எதாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து எப்பயுமே இது காட்ஸாக இருப்பாங்க. இவங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. எப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் வந்து ஒரு ராஜா ராணி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இருக்கிறதுலே நாட்டோட மிக தலை சிறந்த ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அந்த பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க. இதே பாதுகாப்பு தான் இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு எப்படி எப்படின்னா ஷிஃப்ட் பேஸ் தான், ரொட்டேஷன் பேஸு. அதாவது ஹோம் கார்ட்ஸுக்கும் சரி இல்லை ஸ்வீடிஷ் ஆர்மி ஆகட்டும், அவங்க என்ன செய்வாங்க, பரேடு மூலமாக வந்துட்டு அவங்க ஒரு ஷிஃப்ட்லேருந்து இன்னொரு ஷிஃப்ட் மாறுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பரேடு மாதிரி நடத்தி பண்ணுவாங்க. அதுக்கு பெரிய கூட்டமே கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஒவ்வொரு கார்ட்ஸும் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவங்க கையில் வச்சுருக்க வெப்பன் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹைலி டிசைன்டு அண்ட் கேப்பபிள் வெப்பன் சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த வெப்பனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு தேவைன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா குயின் ஒரு கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி, அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ட்ரோட்டிங்ஹாம் பேலஸ், அது வந்து ஸ்வீடிஷில் என்ன சொல்லுவாங்க, ட்ரோட்டிங்ஹாம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரைவேட் ரெசிடென்ஸ் ஆஃப் ஸ்வீடிஷ் ராயல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து இதில் வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம், வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸ்வீடிஷ் ஃபேமிலியோட ஜென்ரேஷன் இதுக்கு கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இட்ஸ் அ பில்ட் ஆன் த ஐலாண்ட் லோவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான். இது வந்து கிங் கார்ல் 16வது கிங் கார்ல் அவர் தான் வந்து இந்த இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக எப்படி அப்படின்னு கேட்டால் இட்டாலியன்லேருந்து ஒரு ஃபைன் ஆர்கிடெக்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இதில் மார்பிள்ஸ் ஆகட்டும், ஒரு டிசைன் ஆகட்டும், மற்றபடி ஒரு ஸ்கல்ப்சர்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னால் கிங் கால் 16வது கிங் கால் இருக்கார்ல, அவரோட யங்கஸ்ட் சைல்டு உல்ரிஸ்தாலுக்கு வந்து வெட்டிங் கிஃப்டாக கொடுக்கப்பட்டது தாங்க இந்த பேலஸு. இந்த பேலஸ் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐலாண்டு ஃபுல்லாக சுற்றியும் வாட்டராக இருந்தாலுமே, ஆனால் இந்த கார்டனு இந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அது பேலஸில் எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. இந்த கரண்ட் ஸ்வீடிஷ் ராயல் ஃபேமிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் விங் டோட்டிங்ஹாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைமரி ரெசிடென்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழியாக தான் அவங்க யூஸ் பண்ணுறது. அவங்களுக்கு மட்டும்தான் அலவுட் இருக்குது. ஸோ மற்ற யாருக்கும் அலவுட் இருக்குன்னா கண்டிப்பாக அலவுடு கிடையாது. ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் ஸ்வீடிஷ் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. ஸோ இந்த பேலஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ப்ரைமரி ஹோம் கார்டு மாதிரியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேலஸ்குள்ளே இன்னும் நிறையா விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் அதை சுற்றி இருக்கிற அழகை மட்டும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். அதாவது இந்த ஃபவுண்டைனு, இந்த கார்டன்ஸு, இதெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு அலவுட் இருக்குது. அதை சுற்றி இருக்க இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ அழகு இருக்கும். ஸ்வான் ஆகட்டும், ஒரு டக் ஆகட்டும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணும். ஸோ இந்த பேலஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உள்ளுக்குள்ளே தான் போய் பார்க்கணும். அது நம்ம ஹிஸ்ட்ரியில் இது மேபி கூகுள், இந்த விக்கிபீடியா அதில் வேணால் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி வந்து பேலஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியிருந்து பார்க்குறப்பயே நீங்கள் கண்குள்ளா காட்சியாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் தனியாக காட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸே வச்சுருக்காங்க. அந்த காட்ஸ் வந்து அங்கே அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் மொத்தம் எவ்வளோ காட்ஸ் இருக்காங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. கிட்டத்தட்ட 496 காட்ஸ் இருக்காங்க. அதாவது 400
90 காட்ஸ் வந்து ஆன் டியூட்டியில் இருக்காங்க. ஆன் டியூட்டியில் இருந்துக்கிட்டு ப்ரொடெக்ஷனுக்கு கம்ப்ளீட்டாக இருக்காங்க. உள்ளுக்குள்ளே என்ன ட்ரெஸ் இருக்குதுன்னு தெரியல, பட் ஆனால் வந்து இன்றைக்கும் அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேறு ரீசன் வந்து மேபி அது வந்து ஒரு மான்யூமெண்ட்ஸ் மாதிரி, அதாவது ஹிஸ்டாரிக்கல் திங் அப்படிங்கிறனாலையா என்னன்னு தெரியல, மேபி இருக்கலாம். ஸோ இன்னும் அந்த காட்ஸ் தான் இவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் வெளியே பார்க்குறது எல்லாமே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதுதான் வந்து அடால்ஃப், அதாவது இந்த உல்ரிஸ்தான் இந்த குயின் சொன்னால அவங்கள மேரேஜ் பண்ணார்ல, அவங்களுக்கு கிஃப்டாக தான் கொடுக்கப்பட்டது இந்த பேலஸு. மற்றபடி இந்த இடத்துல பல ஸ்டாச்சுஸ் இருக்குது, பல கார்டன்ஸு, அப்புறம் வந்து சில பேலஸோட அட்டாச் ஆன மாதிரி ஒரு நிறையா பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. அது ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதுதான் பேக் சைட் வியூ. இதை தான் நான் சொன்னேன்ல, கரண்ட் ஸ்வீடிஷ் ஃபேமிலி வந்து யூஸ் பண்ணுற இடம்னு சொல்லிட்டு வெஸ்ட் விங்குன்னு சொன்னேன்ல, அந்த வெஸ்ட் விங் இது தான். இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும் இந்த பேலஸு. இதுலேயே இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டு அந்த கடல் தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சி, பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணும். இன்னும் அந்த பேக் சைடில் இருக்க கார்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே வந்து ஸ்வானுக்கு டக்குக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரோட்டிங்ஹாம் பேலஸு அது சுற்றின இடம், ரெண்டாவது வந்து கிங்கோட காட்ஸ், குயினோட காட்ஸு, இது எப்படி சேஞ்ச் ஆகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திப்போம். அது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம போட்டிங் போக போகிறோம். போட்டிங்க, ஆமாங்க, பால்டிக் ஓஷன் போட்டிங்லேயே நம்ம போக போகிறோம். அந்த வீடியோ இதை விட சுவாரஸ்யமாக இருக்கும். இணைந்திருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ இதோட சூப்பரான அந்த வீடியோவை சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் செந்தில்குமார் ராஜா. வாங்க நீங்கள் நான் உலகம் சுற்றலாம். ஐ லவ் யூ ஆல். பை. வாங்க நீங்கள் உலகம் சுற்றலாம். லைக், லைக், ஷேர், ஷேர், சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப்.